நண்பர்கள் அனைவருக்கும் 84 வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு 81 பேர் 8580 பேர் 8580 பேர் 89680 பேர் 680 பேர் 980 பேர் 980 பேர். நம்ம இந்த பதிவில் யாரை பத்தி பார்க்க போறோம் பார்த்துக்கிட்டீங்கன்னா, மாமா அமீரை பத்தி ரோஸ்ட் பண்ண போறோம். உங்களுக்கு ஒரு கேள்வியிலோ கண்டென்ட்டே முடிஞ்சு ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் நீயே பேசுற, ஏன் லேட்டா போடுற அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வியிலோ, அதாவது வேற ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் மாமா அமீர் மாதிரி வெட்டியா இல்லை. இந்த அவமானம் உனக்கு தேவை. எனக்கு சில வேலைகள் இருக்கு. அவர் ஒரு ஃபீல்ட் அவுட்டான ஒரு இயக்குனர், வேற வழி இல்லாம மேடையில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அதனால அவர் இருந்தாலும் உட்காந்து பேசுவார். நம்ம அப்படி நம்ம பிஸி மேன்ல, அதனால தான் நமக்கு வீடியோக்கு லேட் ஆகுது. அதனால அப்பாலஜி ஃபார் மீ, லேட் ஃபார் திஸ் வீடியோ. இப்போ நம்ம அமீர் என்ன மாமா இருக்காரு தெரியுமா, அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ராஜராஜ சோழன் அவங்களோட வரலாறு சங்க இலக்கியங்கள்ல வந்து இருக்கிறதுனால நம்ம அவங்கள பத்தி பெருமையா பேசணும்னு சொல்லி அண்ணன் வந்து ஒப்பீனியனா சொல்றாரு. ராஜராஜ சோழனையும் ராஜேந்திர சோழனை மட்டுமே நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய சூழலுக்கு காரணம் என்னால், அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய ஆதாரங்கள், சங்க இலக்கியங்களில் அவர்களை பற்றிய பாடல்கள் ரொம்ப முக்கியமானதா இருக்கு. அல்லது சங்க இலக்கியம் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல வந்து 2 வகையா பிரிப்பாங்க. ஒண்ணு 8 தொகை 10 பட்டுன்னு சொல்லி. இந்த 2 இதை நீ எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஏதாவது ஒரு இடத்துல ராஜராஜ சோழனை பத்தி இல்ல அவருடைய பையனை பத்தி இந்த சோழ மன்னர்களை பத்தி ஏதாவது ஒரு இடத்துல குறிப்பிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா, எங்கேயுமே இருக்காது. ஆனா அண்ணன் என்ன சொல்றாருன்னா, சங்க இலக்கியங்கள்ல அவங்களுக்கு கொடுக்குற ஆதாரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அளந்து விடுறாரு. ஏன், அவருக்கு இருக்கக்கூடிய மேடை அப்படிப்பட்ட மேடை, அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ அண்ணன் ராஜராஜ சோழனை பத்தி கேள்வி கேட்கக்கூடிய அண்ணன், நீங்க ஒரு அந்த இடத்துல நீங்க ஒண்ணு பேசணும்னா நீங்க ஒரு மறந்து போயிட்டீங்க. அதே மாதிரி தமிழர்களுடைய இந்த ஆரிய பாப்பா எப்ப உள்ள வரான்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த நாயக்கர் மன்னர் ஆட்சியில தான் தமிழ்நாட்டுக்குள்ள இந்த பாப்பாங்கள் உள்ள வராங்க. வரலாற்று பூர்வமான சான்றுகள் மதுரையிலிருந்தே இருக்கு அப்படின்னு சொல்லி போற போக்கு ஒரு கொளுத்தி போட்டிருந்தீங்கன்னா சரியா இருந்திருக்கும். நீங்க அங்க அந்த பக்கம் நிக்கிறதுக்கே உங்களை அந்த ஸ்பாட்ல அடிச்சு விரட்டி இருப்பாங்க. ஆனா அண்ணன் விவரமானவர்ல யாரு, அண்ணன் தான். அண்ணன் மாமா ஆயிட்டார்ல, அப்ப விவரமா தானே இருப்பாரு. இப்ப அண்ணன் வந்து எதுக்காக இந்த மேடைவருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு புத்தக வெளியீட்டு விழா. ஒரு புத்தக வெளியீட்டு விழா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு புத்தகத்தை வெளியிடுவாங்க, சரிதானே? அதான வழக்கம், அதானே? அப்போ அண்ணன் அந்த புத்தகத்தினுடைய பெயர் ரொம்ப அருமையா சொல்லுவார் 3 இடத்துல. காட்டுநாயகா வெற்றி என்பது, காட்டுநாயக்கா வெற்றி என்கின்ற, காட்டுநாயகா வெற்றி, காட்டுநாயக்கா, காட்டுநாயக்கார், காட்டுநாயக்க வெற்றி 3 இடத்துல அண்ணன் பதிவு பண்ணியிருக்காரு. ஆனா ஆக்சுவலா காட்டுநாயக்கர் அப்படிங்கிறது ஒரு சாதி பேர். அதான்டா நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு அடிச்சு விட்டேன். அது பேர் கட்டுநாயக்கன. இது கூட தெரியாம தான் அண்ணன் மேடல் ஏறி உட்கார்ந்து பேசுறாரு. நான் பேசிக்கிட்டே இருக்கும்போது அங்க ஒருத்தர் கேமராமேன் சிரிச்சு கண்ணை காட்டுறான், சாப்ப சாதி கூட சேர்ந்திருக்காருலா, அதனால எதுவும் அண்ணனுக்கு பழக்கம் இருக்குமா, அதனால அண்ணன் மூளை குழம்பி பேசுறாரா? புத்தகத்தினுடைய வெளியீட்டுலாக்கு புத்தகத்தினுடைய பேரை கூட சரியா சொல்ல மாட்டேங்காரு. அந்த புத்தகத்தினுடைய எழுத்தாளர் பேரை நம்ம நினைச்சிருந்தா இந்த புத்தகத்தை எழுதிய சாந்தி அவர்கள் பாத்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல, கத்துத்த அண்ணன் படிச்சுதான் சொல்றாரு, பார்த்தா சொல்றாரு. பார்த்துக்கோங்க எப்படிப்பட்ட அண்ணன், பார்த்துக்கோங்க. புத்தக வெளியீட்டு விழாவிற்கு வரும்போது அந்த புத்தகத்தை பத்தி படிச்சு, இந்த புத்தகத்தில் இந்த கருத்துக்கள்லாம் இருக்கு, இந்த அளவுக்கு இருக்குன்னு சொன்னா பரவாயில்ல. ஆனா அண்ணன் படிச்சதே மொத்தத்துல 5 பகுதி படிச்சிருக்க. அதான் ஒரு வாழ்க்கையில அதிகமான படிச்ச படிப்பு. உண்மையிலே ஒரு 5 பகுதியை படிக்கக்கூடிய 5 பகுதி நான் வாழ்க்கையில அதிகமா படிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் நானு. இப்ப புரியுதா அண்ணன் ஏன் இயக்குனராக ரன் பண்ண முடியல, ஏன் காலத்தை கடத்த முடியலன்னா, எப்பேற்பட்ட இயக்குனர் இருந்தார். பருத்தியன்ற படத்தெல்லாம் இப்ப நினைச்சாலும் யாருமே எடுக்க முடியாத ஒரு படம். அந்த படத்தை எடுத்த இயக்குனர் வழி இல்லாம பொழைக்க முடியாம வாய் பொழப்புக்கு வயிற்று பொழப்புக்கு மேடை ஏறி சீமான திட்டுனானோ, மறைமுகமா திட்டுக்கானோ, அப்பனாதான் உங்களுக்கு டப்பு கிடைக்குங்கானோ அப்படிங்கிற மாதிரி
பிச்சைக்காரன் மக்களின் அவசியம் ஈர வெங்காயம் எதுக்கு? ஒரு சுக்குக்கும் பிரயோஜனம் கிடையாது. என்ன காரணம்னா அங்க திராவிடியாக்கள் உட்கார்ந்துருக்காங்க. யாரு? திராவிடியாக்கள் உட்கார்ந்துருக்காங்க. அப்ப அந்த திராவிடியாக்கள் இங்க குளிர்விக்கணும்னா அண்ணன் யாரு? மாமா வைட்டாரலாம். அப்ப அண்ணன் என்ன பண்ணுவாரு? குளிர்விக்கிற மாதிரி பேசிட்டு போயிருக்காரு. உண்மையே சொல்லணும்னா உண்மையில அண்ணன் பேசுறாருங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அண்ணன் வந்து திமுக மேடையில, அதாவது அந்த திராவிட மேடையில் இருந்துகிட்டு உண்மையெல்லாம் பேசுறாரு. அவருக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிடுவோம். இந்த புத்தகத்தை மட்டும் யாராவது படமாக்குனாங்கன்னா தேச தரத்தில் ஒரு திரைப்படத்தை உருவாக்க முடியும். ஆனால் என்ன கொடுமைன்னா அந்த மாதிரி செய்வதற்கு நம்ம கிட்ட ஆட்கள் இல்லை. யாரும் அதற்கு முன்வரவே இல்லை. இங்கிருந்து ஈழத்தில் இருந்து வெளியே சென்றவர்கள் கூட லண்டன் போன்ற நகரங்கள்ல மாபெரும் பணக்காரர்களாக திகழ்ந்து தமிழ்நாட்டுக்கு வந்து அவர்கள் என்ன படம் எடுத்தாங்கன்றது வரலாறு சொல்லும். அப்படிப்பட்ட படங்களை தான் எடுத்துக்கிட்டு இருந்தாங்களே தவிர இந்த மாதிரி பதிவுகளை படமாக்கல. ஆனால் அதற்கு முழு தகுதியான புத்தகமாக இது இருக்கிறது. புத்தகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு நம்ம படமாவே எடுக்கலாம்னு சொல்லி சொல்றாரு. அது உண்மையிலே பெரிய விஷயம் தான். ஆனா போற போக்கில் ஒரு சொல்லிட்டு போய் விஷயம் என்னன்னா, இங்க வந்து நமக்கு வந்து எடுக்கிறதுக்கு படங்கள் இல்லைங்க. என்னங்க ஏங்க சாப்பர் சாதி கூட இருந்துக்கிட்டு படம் இல்லைன்னா எப்படிங்க? அவரெல்லாம் முடியலன்னு சொல்லுங்க. கண்ணுக்குட்டி இருக்காருங்க திமுகல, அவர் ரெடி பண்ணி கொடுத்துருவாருங்க. என்ன நீங்க எனக்கு புரியல. எனக்கு வந்து சாப்பர் சாதி கூட பழகிட்டு அண்ணன்ட்ட பணம் இல்லைன்னு சொல்றாருங்க. நீங்க நம்புறீங்களா? இன்டர்நேஷனல் மாஃபியாங்க அவரு. அவர் கூட பழகிட்டு அண்ணனுக்கு பணம் இல்லை. அவர் கட்சியில் இருக்கக்கூடிய கட்சிக்காரர்களுக்கு பணம் இல்லை. பாருங்க, தமிழ்நாட்டில் ஆகச்சிறந்த கல்சடை படம்னா எத்தனையோ படங்கள் வந்திருக்கு. அதுல ஒரு படங்கள்ல கிட்டத்தட்ட எடுத்த படங்கள் முழுக்கவே அட்ட பிளாப்பான படங்கள்ல ரெட் ஜெயில் மூவியோட படங்கள் தான். உதயநிதி ஸ்டாலின் எடுக்காத பிளாப் படமே கிடையாது. அவன் எடுத்த அத்தனை படமும் பிளாப் தான். அப்ப அந்த படத்திற்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பணத்தை போட்டு செலவு பண்ணி எடுத்து நஷ்டமாகி கணக்கு காமிக்கக்கூடிய ரெட் ஜெயில் மூவி சார்பாக. ஆனா அம்மீர் அந்த மேடையில் இருந்து இங்க பேச வேண்டியது. புலம்பெயர்ந்த தமிழர்கள் நாட்டை விட்டு லண்டனுக்கு போய் அங்க போய் தான் அவங்க பணக்காரன் ஆயிருக்காங்க, நாட்டை இழந்துதான். ஆனா அங்க அவங்க அப்படி கிடையாதுல்ல. இங்க எல்லா வசதியும் இருக்க. ராமசாமி நாயக்கருடைய ஒரு சின்ன சொத்தை வித்துட்டாதான் அழகா நீங்க இயக்குனர் பண்ணிடாம ஐயா அவர்கிட்ட பேரு நீங்க குளத்துல பண்ணிட்ட நீங்க ஒரு கோரிக்கை வைக்க வேண்டியதானே? ஐயா உங்க செலவுல நீங்க ஒரு படத்தை எடுங்க, நீங்க தயாரிக்கிறதுக்கு பணத்தை கொடுங்க, நான் நல்ல படத்தை எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு அங்க ஒரு கோரிக்கை வைக்க வேண்டியதானே? போறப்போ இளைஞர் தமிழ் நீங்க சொல்றீங்களா, இவர் உண்மையிலே தலைவருக்காக போராடினாங்களா குளத்திருமணி? உண்மைதானே? வீரமன் நின்னார்லா, திமுக நின்னுச்சுலா, அதுக்காக ஆட்சியை கலைச்சாங்கல்ல. அப்படிதான் நீங்க உருட்டுறீங்க. நீங்க அப்படிதான் உருட்டுறீங்க. அப்ப அந்த உருட்டல் உண்மையாக இருந்துச்சுன்னா நீங்க அவங்களுக்கு உதவி பண்ணுங்க. நான் எடுக்கிறேங்க அந்த படத்தை, ஈழத்தமிழர்களுடைய பணம் எனக்கு வேண்டாங்க அப்படின்னு சொல்லணும்ல. அண்ணன் சொல்ல மாட்டார். ஏன்? அண்ணன் மாமாவாயிட்டார், அவ்வளவுதான். ஒட்டு மொத்தத்துல நம்ம அம்மீருடைய பேச்சை எடுத்து பார்த்தோம்னா அதுல முழுக்க முழுக்க வன்மை மட்டும் தான் கலந்துருக்கும். ஆனா நம்ம அண்ணன் இருக்காருல, யாரு? நம்ம அண்ணன் இருக்காரா, சீமான் அண்ணன். அவங்க வந்து என் தம்பி அமீர்னு பேருவாப்புல. அண்ணன் வேணா தம்பி அமீர்னு போட்டோம், நம்ம இந்த அண்ணன் மாமாவை விடவே கூட. யார? இந்த அம்மி அண்ணன் மாமாவை சாப்பா சதிக்கூடிய நெருங்கிய நண்பரை விட்டு வைக்கவே கூடாது. மக்கள் கிட்ட தோல் உரிச்சு காட்டணும். கேப்பு கிடைக்கும் போதெல்லாம் சீமானன்னா மறைமுகமாக தாக்கிக்கிட்டு இருக்காரு. ஏன்? அண்ணன் மாமா, அதனாலதான், வேற ஒரு காரணமும் கிடையாது. ஆனா அண்ணன் மாமாவையும் நம்மளும் கேப்பு கிடைக்கும் போதெல்லாம் நேரம் ஆனாலும் பரவாயில்ல போட்டு துவைச்சு கிளிப்பு மாட்டி அயன் பண்ணி பார்சல் பண்ணி மக்கள்கிட்ட அண்ணன் மாமாவுடைய சுயரூபத்தை காட்டியே ஆகணும். நன்றி.